வணக்கம் நண்பர்களே, நான் ஒரு கதிர். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பஞ்சாப் கிங்ஸ் அப்புறம் ஜிடி இன்றைக்கி வந்து சண்டிகர் அங்கே முலாம்பூரில் நடக்குது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 2 பேர்த்துக்குமே ஒரு குரூசியலான கேம், 2 டீமுக்குமே வந்து. இதில் எனக்கு என்னமோ வந்து குஜராத்தை விட இது கொஞ்சம் பெட்டர் டீமாக தெரியுது பஞ்சாப்பு. கிட்டத்தட்ட ஒரு 5 மேட்ச் தோற்றுருக்காங்க இந்த ஐபிஎல்லில். 5 மேட்ச்சுமே கடைசி ஓவரில் ரொம்ப குரூசியலான ஒரு இதில் போய் தோற்றுருக்காங்க. என்ன காரணம்னா, அவங்களுக்கு டாப் 4 வந்து அந்தளவுக்கு ஃபார்ம் இல்லை. இந்த 2 சைடுக்குமே அது ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ரொம்ப ஸ்லோவான ஒரு ஸ்கோரிங் ரைட்டில் போயிட்டுருக்காங்க. அதனால தான் பாட்டம் ஆஃப் டேபிளில் வந்து ஆர்சிபிக்கு முன்னாடி இவங்க இருக்கிறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. அது கொஞ்சம் டாப் 4ல் வந்து பஞ்சாப் மட்டும் நல்லா பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அவங்க ஒரு நல்ல ஒரு டீமாக வருவாங்க. அது மட்டும் உண்மை. மற்றபடிக்கு இந்த பிச் ரிப்போர்ட்டு, பிக் பிக்சர் ஆஃப் தி டாப் ஆர்டர் பார்த்துக்கலாம். ட்ரிபிள் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ், குஜராத் ரெண்டுமே வந்து ரொம்ப வந்து டாப் ஆர்டரில் ரொம்ப மோசமாக இருக்காங்க. சுப்மன் கில்லு ஒரே ஒரு ஆஃப் செஞ்சுரி மட்டும் தான் அடிச்சிருக்காரு. சாம் கரன் அதே தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஆஃப் செஞ்சுரி தான் அடிச்சிருக்காப்புல. அதே மாதிரி இந்த ஆந்தோஷ் சர்மா நல்லா பண்ணிகிட்ருக்காப்புல. சஷாந்த் சிங் நல்லா பண்ணிகிட்ருக்காப்புல. இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பஞ்சாப் கிங்ஸ் ஸ்ட்ரைக் ரேட்டு பார்த்தீங்கன்னா டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 128 தான் இருக்குது. இவங்க டைட்டன்ஸ் வந்து 130. இது ரொம்ப ரொம்ப ஸ்லோ என்னை கேட்டால். டாப் 3யோட ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா அவன் பொழந்துட்டுருக்கான் போட்டு 300 400 ஸ்ட்ரைக் ரேட்டில். இவங்க என்னென்னா இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்குறாங்க. ரஷித் கான், சஷாந்த் சிங், அந்தோஷ் சர்மா இவங்க தான் வந்து அந்த ட்ரையில் வந்து அந்த சைடில் வந்து நல்லா இப்போதைக்கு பண்ணிகிட்டு இருக்க பிளேயராக தெரியுறாங்க. ஒரு நல்ல ஒரு ஹெவி இது காம்படிஷனாக இருக்குது. பஞ்சாப் கிங்ஸ் வந்து என்ன இன்ஜுரின்னா பார்த்தீங்கன்னா, ஜிகர் தவான் வந்து வருவாரான்னு கேட்டால் கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்கணும். அதனால் கொஞ்சம் டவுட்டு. மற்றபடி பஞ்சாப் கிங்ஸ் 11 பார்த்தீங்கன்னா சாம் கரன் ஓகே கேப்டன், பிரபு சிம்ரன் சிங், குருட்டடி கோவிந்தன், ரயிலே ரேசோ ஓரளவுக்கு நல்ல பிளேயரு. லிவிங்ஸ்டன் இன்னும் ஃபார்ம் வரல. சஷாந்த் சிங்கு, சித்தேஷ் சர்மா அவுட் ஆஃப் ஃபார்மு வேஸ்ட்டு. சர்மா ஓகே. ஹர்பீத் பீர் ஸ்பின் போர்டாப்பில் பேட்டிங் ஓரளவுக்கு உண்டு. ஹெச்எல் படையில் ஓரளவுக்கு ஓகே அப்படா ஓகே. அக்ஷதீப் இன்னும் அவருடைய T20 ஸ்டாண்டர்டுக்கு இன்னும் பவுலிங் நல்லா வரல. ஹர்பீத் சிங்கு எவன்னு தெரில. குஜராத் பார்த்திங்கன்னா சாய் கிஷோர், ஷாருக் கான், இம்பேக்ட் சப்ஜன். ஏன் சாய் கிஷோருக்குலாம் ஏன் வாய்ப்பே கொடுக்கலன்னு தெரில. ஒரு மேட்ச் 2 மேட்ச் வாய்ப்பு கொடுத்தான். பேட்டிங் ஆடுவான், ஸ்பின் போடுவான். ஏன் தான் இது மாதிரி பண்ணுறாங்கன்னு தெரில. அசமதுல்லா, ஒமர் சாயில், ஜோஸ்வா லிட்டிலு, நூர் அகமது இவங்க யாராவது ஒருத்தர் தான் வாய்ப்பு கொடுக்க முடியும். முலான்பூரில் ஸ்பின்னுக்கு வந்து ஓரளவுக்கு எடுபடுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படி ஒன்றும் பெருசாக மும்பை மேட்ச்சு பஞ்சாப் இவங்களும் எடுபட்ட மாதிரி தெரியலையே. சரி பார்ப்போம். அவங்களோட ஸ்கோர் கார்டு பார்த்தீங்கன்னா வித்திமான் சகா, சுப்மன் கில்லு, சகா வேஸ்ட், சாய் சுதன், மில்லர், மனோகர், திவாட்டியா ஒன்றும் இல்லை வேஸ்ட்டு. ஒரே ஒரு மேட்ச் அடித்தான். மோகித் சர்மா, சேசாய் யாராவது எடுக்கலாம். பென்சார் சான்சா, சந்தீப் வாரியர், சாய் கிஷோர், ஷாருக் கான். ஓகே, அன்னியூனாக தான் இருக்குது டீம் உள்ளாவே வந்து. இந்த ஸ்பாட்லைட் ஜிதேஷ் அண்ட் டேவிட் மில்லர். ஜிதேஷ் சர்மா மீட் பார்த்தீங்கன்னா கன்சிடர் இந்தியா ஃபர்ஸ்ட் சாய்ஸ் விக்கெட் கீப்பர். நவ் ஆஃப்டர் 7 innings ஸ்பின் unable to cross 30. ராங் சைன் ரீக்ரேஷன் இன்ஸ் பேஸ் பவுலிங் ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 11.8. ஸ்ட்ரைக் ரேட் 109. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதே பார்த்தீங்கன்னா 2022 பார்த்தீங்கன்னா 33 ஆவரேஜ், 182 ஸ்ட்ரைக் ரேட்டு. என்னென்னு தெரில, இந்த பையனை ரொம்ப நம்பியிருந்தாங்க. இப்போ இவ்வளோ கேவலமாக விளாட்றான் ஜிதேஷ் சர்மா. என்னன்னே தெரில. T20 வேர்ல்டு கப்புக்கு பார்த்தீங்கன்னா இவனும் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. பட் இந்த அளவுக்கு மோசமான என்ன பண்ணுறது. அது மாதிரி அங்கே வந்து மில்லர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஒரு இன் அண்ட் அவுட்டாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காப்புல. ஒரே ஒரு மேட்ச் அடிச்சு கொடுத்தாப்புன்னு நினைக்கிறேன். SRH கூட. மற்றபடிக்கு அவர் அடிக்கவே இல்லை. அது ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஆவரேஜ் பர்சன்டேஜ் ஸ்கோர் முலான்பூரில் 187. திஸ் கண்டிஷன் மச்சு இதை ரெண்டுமே பேட்டர் அண்ட் பவுலிங் 2 பேர்த்துமே வந்து ஒரு இதாக இருக்கும். ஃபாஸ்ட் பவுலர் கிட்டத்தட்ட 47 விக்கெட் எடுத்துருக்குறாங்க. அதனால் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் பிடிச்சி ஒரு ரன் அடிச்சு செகண்ட் பேட்டிங் பிடிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பொறுத்து வந்து பார்க்கலாம் எந்த அளவுக்கு இது இருக்குன்னு. ரஷித் கான், டிஸ்மிஷல், லைம் லிவிங்ஸ்டன் பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸில் 4 இன்னிங்ஸில் ஐபிஎல்லில் 19 பால் 26 ரன் அடிச்சிருக்கிறாப்புல. T20 லிஸ்ட்லன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் ரேட் மொத்தம் 172.
ஜிதேஷ் லிவிங்ஸ்டன் நல்ல டீமுங்க. ஆனால் ஒன்றுமே விளங்க மாட்டேங்குது போங்க. யாருமே விளாட மாட்டேங்கிறாங்க அந்த 2 பையனை தவிர. அந்த 2 பேரும் சேர்ந்து கிட்டத்தட்ட 343 ரன் அடிச்சிருக்காங்க. ஸ்ட்ரைக் ரேட் 190, ஆவரேஜ் 57ங்க. அப்பா ரெஸ்ட் ஆஃப் பஞ்சாப் பேட்ஸ் 820 ரன்னு, ஸ்ட்ரைக் ரேட் 127, ஆவரேஜ் 20. விளங்கிறேன்டா. அதே மாதிரி டைட்டன்ஸோட பவர் பிளேயில் பார்த்தீங்கன்னா 7.48 விசஸ் 8.54. மிடில் ஓவர்ஸில் 7.44, அவங்க வந்து 8.54. டெத் ஓவரில் 10.21, இவங்க 11.86. 2 பேரோடுமே கொஞ்சம் டெத் ஓவரில் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது. டைட்டன்ஸுக்கும் அவங்களுக்கும் பரவாயில்ல. ரபாடா வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா போட்டிருக்காப்புல. 17-20 இது சீசனில் வந்து ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காப்புல. அக்ஷதீப் கொஞ்சம் நல்லா பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குது. என்னென்னு பொறுத்துவாகும். இப்போ வந்து ஐபிஎல்லில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எக்கனாமிக் ரேட் 8.32 இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து 5 மேட்ச்சில் பஞ்சாப் கிங்ஸு 4 மேட்ச்சில் பஞ்சாப் 2, ஜிடி 2 ஜெயிச்சிருக்காங்க. எல்லாமே செகண்ட் பேட்டிங் பிடிச்சி வச்சுருக்காங்க. அதான் பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. வேறு ஹெட்டு பார்த்தீங்கன்னா அந்த 2 டீமுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 மேட்ச் நடந்துக்கு. 2 ஜிடி 1, 2 பஞ்சாப் கிங்ஸ் 1. பஞ்சாப் கிங்ஸ் பேட்டிங் செகண்டில் 2 டைம், ஜிடி வந்து பேட்டிங் 2 பேருமே பேட்டிங் செகண்டில் வின் பண்ணிக்கிறாங்க நண்பர்களே. டாஸை பார்த்தீங்கன்னா பஞ்சாப் 1 டைம், இவங்க 3 டைம் வின் பண்ணிக்கிறாங்க குஜராத்து. அதில் பேட் ஃபர்ஸ்ட்டு வந்து குஜராத் 1 டைம், பஞ்சாப் 1 டைம். ஃபீல்டிங் பார்த்தீங்கன்னா குஜராத் 2 டைம் பண்ணிடுறாங்க. மொத்தம் 3 டாஸில் ஒரு பேட்டிங் ஃபஸ்ட்டு, ஒரு பில்டிங் 2 டைம் பண்ணிக்கிறாங்க. இந்த டீமுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் ஸ்கோரு பஞ்சாப்க்கு 207, இவங்க வந்து 199க்கு 4. லோவஸ்ட் ஸ்கோர் 153க்கு 8, இவங்க 143க்கு 8. ஆவரேஜ் ரன்ஸ் பார்த்தீங்கன்னா 171.75, இவங்க 171.5. ஆவரேஜ் விக்கெட் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸு 6.5, இவங்க 5.0. இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ் ஷிகர் தவான் 106, சுப்மன் கில் 261. மோஸ்ட் விக்கெட் ரபாடா 9, ரஷீத் கான் 5. ஹையஸ்ட் ஸ்கோர் லிவிங்ஸ்டன் 27 பாலுக்கு 64, சுப்மன் கில் 59 பாலுக்கு 96 ரன்னு. பெஸ்ட் பவுலிங் ஃபிகர் பார்த்தீங்கன்னா ரபாடா 4/38, 32, 33, ரஷீத் கான் 3/28. முலாம்பூர் ஸ்டேடியம் பார்க்கலாம். ஓவரால் இங்கே 27 மேட்ச் நடந்திருக்கு நண்பர்களே. வின்னிங் பேட்டிங் ஃபஸ்ட்டு வந்து 16 டைம், பேட்டிங் செகண்ட் வந்து 11 டைம் வின் பண்ணிக்கிறாங்க. டாஸ் வின்னவங்க பார்த்தீங்கன்னா 19 டைம் பவுலிங்கு, 8 டைம் பேட் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு பேட் பண்ணி ஒரு ஸ்கோர் போட்டிங்கன்னா ஒரு நல்ல ஒரு இது பண்ணலாம். ஆனால் ரெண்டுமே டஃப் தான், ஈவனாக தான் இருக்கும். பேட்டிங் செகண்ட் ஃபஸ்ட்டும் அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் மோஸ்ட் மேட்ச் பிளேடு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா 5, ஹரியானா 4 வந்து மோஸ்ட் வின்னு. மோஸ்ட் லாஸ் பார்த்தீங்கன்னா அருணாச்சல் 4. பிக்கஸ்ட் வெற்றி பை ரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்ட் 173. பிக்கஸ்ட் வெற்றி பை விக்கெட் பார்த்தீங்கன்னா கேரளா 10 விக்கெட் வித் 37 பால். க்ளோசஸ்ட் வெற்றி பை பார்த்தீங்கன்னா ஹரியானா 1 ரன்னு. க்ளோசஸ்ட் வெற்றி பை விக்கெட் பார்த்தீங்கன்னா ஹரியானா 3 விக்கெட் வித் 0 பால். ஆவரேஜ் வாஷிங் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 151.86. ஆவரேஜ் விக்கெட் டேக்கன் இன் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா 6.52. ஆவரேஜ் ரன்ஸ் ஸ்கோர் பர் விக்கெட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 23.25. ஆவரேஜ் செகண்ட் ஸ்கோர் 124.22. ஆவரேஜ் விக்கெட் டேக்கன் இன் செகண்ட் இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா 6.74. ஆவரேஜ் ஸ்கோர் பர் விக்கெட் பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸில் 18.43. ஓவரால் ஆவரேஜ் விக்கெட் டேக்கன் பேர் இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா 6.63. ஓவரால் ஆவரேஜ் ஸ்கோர் பர் விக்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு இன்னிங்ஸில் 20.8. இந்த இதில் வந்து ஜிடி வந்து இங்கே ஒரு மேட்ச்சை கூட ப்ளே பண்ணல. பஞ்சாப் 4 மேட்ச்சில் வந்து 3 டாஸ் வின் பண்ணிக்கிறாங்க, 1 தான் மேட்ச் வின் பண்ணிக்கிறாங்க. 171 ரன் ஆவரேஜாக அடிச்சிருக்காங்க. 7.5 விக்கெட் லாஸ்ட் போட்டிருக்காங்க. சர்மா 3 இன்னிங்ஸில் 125. எந்த சர்மா? அந்த ஆந்தோஷ் சர்மா. கரண் 4 இன்னிங்ஸில் 104. சசாந்த் சிங் 4 இன்னிங்ஸில் 96. ஹையஸ்ட் ஸ்கோர் சாம் கரன் 47 பாலுக்கு 63. சிஷாந்த் சர்மா 28 பாலுக்கு 61. சசாந்த் சிங் 25 பாலுக்கு 46 எஸ்ஆர்எஸ்க்கு அகேன்ஸ்டாக. பெஸ்ட்டு பேட்டிங் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா அந்த சர்மாங்கிற பையன் தான் 62 அடிச்சிருக்காப்புல. சசாந்த் சிங் 32, லிவிங்ஸ்டன் 30. மோஸ்ட் சிக்ஸஸ் சர்மா 3 இன்னிங்ஸில் 12. அப்பா. லிவிங்ஸ்டன் 3 இன்னிங்ஸில் 4, சசாந்த் 4 இன்னிங்ஸில் 4. மோஸ்ட் 4 பார்த்தீங்கன்னா சசாந்த் சிங் 4 இன்னிங்ஸில் 9, சாம்கரன் 4 இன்னிங்ஸில் 9. பிரபு சிம்ரன் பார்த்தீங்கன்னா 4 இன்னிங்ஸில் 7. ஓகேங்களா, இதான் மேட்ரு. பவுலிங் பார்க்கலாம். பெஸ்ட்டு பவுலிங் பார்த்தீங்கன்னா அக்ஷதீப் 4/29 எஸ்ஆர்ஹெச். பட்டேல் மும்பைக்கு அகேன்ஸ்டாக 3/31. ரபாடா ஆர்ஆருக்கு அகேன்ஸ்டாக 2/18. மோஸ்ட் விக்கெட் பார்த்தீங்கன்னா பட்டேல் 4 இன்னிங்ஸில் 8,
4 இன்னிங்ஸில் 7 அக்ஷதீப், 4 இன்னிங்ஸில் 6 சாம்கரன், எக்கனாமிக் ரேட் லிவிங்ஸ்டன் வேஸ்ட் 7.4, ரபாடா 4 இன்னிங்ஸில் 8, ஹர்பிட் பீர் பார்த்தீங்கன்னா 4 இன்னிங்ஸில் 8.07. பெஸ்ட் பவுலிங் ஆவரேஜ் ஹர்ஷல் படேல் 4 இன்னிங்ஸில் 16.12, சாம்கரன் 4 இன்னிங்ஸில் 19.5, அக்ஷதீப் 19.57 4 இன்னிங்ஸில். அவ்வளோ நண்பர்களே, இந்த மேட்சை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து செகண்ட் பவுலிங் பேட்டிங் ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கும். அதில் மோஸ்ட்லி யார் ஃபஸ்ட் பேட்டிங் பிடிச்சா ஒரு 190க்கு மேலே அடித்தா வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைனா ஒரு 160 போச்சுன்னா கண்டிப்பாக செகண்ட் பேட்டிங் பிடிக்கும் வின் பண்ணிடுவாங்களே, அது எந்த டவுட்டும் கிடையாது. நான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. அது மாதிரி பேட்ஸ்மேனை பொறுத்தளவுக்கு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் இங்கே செல்ஃப் எடுக்க ரொம்ப கஷ்டம். ஓரளவுக்கு மிடில் ஆர்டரில் உள்ள பிளேயர்களை வேணால் அடிக்கலாம். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் இங்கே வந்து அவுட் ஆகிடுவாங்க. ஏன்னா வந்து ஃபஸ்ட் இடத்துல பிச்சு வந்து நல்லா பவுலிங் சாதமாக இருக்கனால மோஸ்ட்லி வந்து சைன் பண்ண முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை சுப்மன் கில் வேணால் சைன் பண்ணலாம், அது கொஞ்சம் பொறுத்து இருந்தால் பார்க்கணும் நண்பர்களே எந்தளவுக்கு. இந்த சகா இந்த மாதிரி டீம்ஸ் கோடு பார்த்தீங்கன்னா தெரியுமே, இதில் மோஸ்ட்லி சுப்மன் கில் விளையாடுறதுக்கு வாய்ப்பு நல்லா கொஞ்சம் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மில்லர் ஓரளவுக்கு பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது மிடில் ஆர்டரில் வந்து. பேட்டிங் பொறுத்தளவுக்கு சொல்கிறேன் நான். சாய் சுதர்சன் ஓரளவுக்கு இந்த மாதிரி பிச்சில் பண்ணுவாப்பில். ஷாருக் கான் டவுட்டு, விஜய் சங்கர்லாம் விளையாட மாட்டான், அது ஒரு விஷயம். திவாட்டியாவும் டவுட்டு தான் இருக்குது விளையாடுவானான்ட்டு. வில்லியம்சனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம், என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல, பார்ப்போம். சரிங்களா நண்பர்களே? ஓகே நண்பர்களே, தேங்க்யூ.